வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்ல ஒவ்வொரு மாதமும் அப்பாவுடைய வார்த்தையை தந்து நம்மளை பலப்படுத்துறாரு, நம்மளை தைரியப்படுத்துறாரு. அந்த வார்த்தையை நம்ம வாழ்க்கையில நிறைவேற்றி நம்மளை நடத்துறாரு. போன மாசம்லாம் ஆண்டவர் சொன்னாரு, ஆமென் ஸ்தோத்திரம், நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பேன், உன் மேல கிருபையா இருப்பேன், ஆமென் ஸ்தோத்திரம், உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவேன்னு சொன்ன ஆண்டவர் அநேக தேவப்பிள்ளைய வாழ்க்கையில கர்த்தர் கிருபையினால கர்த்தர் சமாதானத்தை தந்து ஆண்டவர் நடத்தினார். இந்த மாதமும் இந்த வார்த்தையை நீங்க எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறீங்களோ, எனக்கு தான் அந்த வார்த்தை, எனக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னு நம்ம எந்த அளவுக்கு அந்த வசனத்தை நம்ம ஏற்றுக்கொள்றோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் நிறைவேற்ற கர்த்தர் போதுமானவர். அவன் ஸ்தோத்திரலோயா ஸ்தோத்திரம். ஒரு எடுத்து வாசிக்கலாம். பரிசுத்த ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 49ஆம் அதிகாரம், ஏசாயா 49ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்க அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏசாயா ஆமென் ஸ்தோத்திரம் 49:3. அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். ஆமென். இந்த ஜூலை மாதத்துக்காக தேவ சமூகத்தில் காத்திருந்த போது ஆண்டவர் இந்த வார்த்தை தான் என் கண் முன்னால ஆண்டவர் காட்டினார். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென் ஸ்தோத்திரம். ஏசாயா 49:3 சேர்ந்து வாசிங்க. அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன். ஆமென் சொல்றோம். அந்த இஸ்ரவேல் அப்படின்னு வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, அந்த இஸ்ரவேல்ங்கிற வார்த்தையை மட்டும் எடுத்துட்டு அதுல உங்க பேரை போட்டு நீங்க வாசிங்க, சொல்லுங்க பார்க்கலாம். உங்க பேரை போட்டு, அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன், எல்லாரும் உங்க பேர் போட்டு சொன்னீங்களா? ஒன்று சத்தம் தான் கேட்டுச்சு. இன்னொரு முறை சத்தம் கேட்க வாசிக்கிறீங்களா? மறுபடியும் திரும்ப வாசிக்க பார்க்கலாம். ஏசாயா 49:3. அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன். உங்க பேர் போட்டீங்களா? ஒவ்வொரு நாளும் வார்த்தை சொல்லுங்க, நான் உன்னில் மகிமைப்படுவேன். ஆமென். இந்த மாதம் ஆண்டவர் நம்மை பார்த்து சொன்ன வார்த்தை தெரியுமா? நீ என் தாசன், நீ என் மகன், நீ என் மகள். எனவே நீ என் ஊழியக்காரன். எனவே நான் உன்னில் மகிமைப்படுவேன். ஆமென். ஆண்டவர் இந்த மாதத்துல நம்மை மகிமைப்படுத்துகிற ஒரு மாதம். எனவே அந்த இஸ்ரவேல் என்கிற இடத்துல உங்க பேரை போட்டு ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, கர்த்தர் என்னில் மகிமைப்படுவார். ஆமென். கர்த்தர் தேவனில் மகிமைப்படுவார், நான் அவருடைய தாசன், அவர் என்னில் மகிமைப்படுவார் என்று நாம் கர்த்தரை நாம் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த மகிமை, நான் உன்னில் மகிமைப்படுவேன் அப்படிங்கிற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒன்னு அவர் மகிமைப்படுவார், இன்னொன்னு அவர் மகிமைப்படுத்துவேன் அப்படிங்கிறார். ஆமென். ஒன்னு நாம் உன்னில் நான் மகிமைப்படுவேன் அப்படிங்கிறாரு. இரண்டாவது இன்னொரு வார்த்தை, நான் உன்னை மகிமைப்படுத்துவேன். சொல்லுங்க, நான் உன்னை. நீங்க இந்த ரெண்டு வார்த்தை நீங்க குறிச்சுக்கணும். ஒன்னு அவர் நம்மில் மகிமைப்படுவார். நம்பர் 2, இரண்டாவது அவர் நம்மை மகிமைப்படுத்துவார். எல்லாம் சொல்லுங்க, அவர் நம்மை மகிமைப்படுத்துவார். நீங்க வேதாகமத்தை வாசித்து பார்த்தா, என் தாசன் யாரெல்லாம் கர்த்தர் அப்படி அழைத்தாரோ அவர்களை தேவன் மகிமைப்படுத்தினதை நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். உதாரணம் ஒரு சில வசனங்களை உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். ஏசாயா எழுதின 41ஆம் அதிகாரம், ஏசாயா 41 எடுங்களேன். ஏசாயா 41:9 வாசிங்க. 41:9. நான் பூமியின் கரையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். அப்ப யாரெல்லாம் தாசன் என்று சொல்லுகிறாரோ, இந்த ஜூலை மாதத்தை விட உங்களை பார்த்து, நீ என் மகன், என் மகள் சொல்ல ஆண்டவர், நான் தான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன், நான் உன்னை வெறுக்கவே இல்லை. ஆமே. ஒருவேளை இந்த 6 மாசத்துல பலர் உங்களை வெறுத்திருக்கலாம். ஸ்தோத்திரம். இந்த சமுதாயம் நம்மளை வெறுத்திருக்கலாம், சொந்த பந்தம் நம்மளை வெறுத்திருக்கலாம், உற்றார் உறவை நம்மளை வெறுத்திருக்கலாம். ஸ்தோத்திரம் இல்லையா? அதான் ஒரு அருமையான பாட்டு உண்டு. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட்டால் ஏதும் இல்ல. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே, இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. ஹல்லேலூயா.
ஹalleluya. அப்போ ஆண்டவர் சொல்ற நம்மள ஒரு நாள் அவளை தெரிந்து கொண்ட அப்படினால உங்களை ஒரு நாள் ஆண்டவர் வெறுக்கவே இல்லை. அதனால யாரு வெறுத்தாலும் நீங்க கவலைப்படாதீங்க. ஆண்டவர் நம்மள வெறுக்கல. நீங்க ஒவ்வொரு நாள் சொல்லணும், யாராவது வெறுத்துட்டாங்கன்னா இவங்க என்னை வெறுத்துட்டாங்களே, இவங்க என்னை பகைச்சிட்டாங்களே, இவங்க என்னை தூசிக்கிறாங்களே அப்படிங்கிற சூழ்நிலை சொல்லுங்க. இல்ல, எனக்கு கர்த்தர் என்னை இந்த மாசம் சொல்லிக்கிறாரு, நீ என் தாசன், நான் உன்னை வெறுக்கலன்னு சொல்லிக்கிறாரு, எனக்கு இந்த வார்த்தை மாத்திரம் போதும், அவர் மாத்திரம் என்னை வெறுக்கலன்னா போதும் அப்படி சொல்லி பாருங்களேன். அவங்க கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்த போதுமான தேவன். ஆமென். இன்னும் ஒரு சில வசனங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஏசாயா 44ஆம் அதிகாரத்துக்கு வாங்களேன். ஏசாயா 44ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 44:23. வானங்களே கலித்து பாடுங்கள், கர்த்தர் இதை செய்தார். பூதலத்தின் தாழ்விடங்களே ஆர்ப்பரியுங்கள், பர்வதங்களே காடுகளே காட்டில் உள்ள சகல மரங்களே கம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் யாக்கோபை மீட்டு இஸ்ரவேலை மகிமைப்படுத்துகிறார். கர்த்தர் யாக்கோபை மீட்டு இஸ்ரவேலை மகிமைப்படுத்துகிறார். நான் உன்னிலே மகிமைப்படுவேன், நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் சொன்ன ஆண்டவர் இங்க யாக்கோபு சொல்றார், நான் உன்னை மீட்டுக் கொள்வேன். இந்த ஜூலை மாசத்துல நான் உன் குடும்பத்தை மீட்டுக் கொள்வேன், நான் உன் பிள்ளைகளை மீட்டுக் கொள்வேன். ஓ ஹalleluya. மீட்டுக் கொள்வது மாத்திரமல்ல, உன்னை மகிமைப்படுத்துவேன். ஹalleluya. உன் இன்னொரு புது மொழிபெயர்ப்பு வாசித்து பார்த்தேன், உன் மகிமை பெருகும் அப்படினு. ஆமென். ஹalleluya. அப்போ ஆண்டவர் மகிமையை இந்த மாதத்துல பெருக பண்ண தேவன் போதுமான தேவனா இருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக ஒவ்வொரு நாளும் விசுவாச அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே, என் மகிமையை பெருக பண்ணுங்க, என் பிள்ளைகளுடைய மகிமையை பெருக பண்ணுங்க, நான் செய்கிற வேலையுடைய மகிமையை பெருக பண்ணுங்க. நீங்க சொல்லி பாருங்களேன், ஆண்டவர் நம்மை பெருக பண்ண ஆண்டவர் போதுமான தேவன். ஆமென். இந்த வசனத்தை நான் தியானித்துக் கொண்டிருந்த போது இந்த வார்த்தையை ஆண்டவர் ரெண்டு பிரிவாக எனக்கு ஆண்டவர் பிரித்து காட்டி தேவனுடைய வார்த்தையை கொடுத்தார். ஒன்று, நீ என் தாசன், அந்த வார்த்தை. ஆமென். இரண்டாவது, நான் உன்னில் மகிமைப்படுவேன். ஆமென். ஸ்தோத்திரம். ஆனால் இன்றைக்கு நம்ம எதை தியானிக்க போறோம்னா, ஆண்டவர் யாரெல்லாம் தேவனுடைய தாசன் என்று ஆண்டவர் சொன்னாரு, ஆண்டவர் ஏன் அவங்களை தேவதாசன் சொன்னாரு, அப்படி தேவதாசன் சொன்ன அவர்களை அவங்களுக்கு எப்படி மகிமைப்படுத்தினாரு அப்படிங்கிற காரியத்தை ஒரு 5 தேவதாசர்களை நம்ம தியானிக்க போறோம். சரியா? கடந்த 1ஆம் தேதியில ஒரே ஒரு ஆளை தான் நான் சொல்ல முடிந்தது. இன்னைக்கு மீதி 4 நபர்களை நான் வேகமா சொல்லி நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம கர்த்தருடைய பந்திக்கு நேராக நம்ம கண்ட முதலாவது நம்ம யாரை பார்த்தோம்னா சொல்றேன், ஏசாயா 41ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது யாக்கோபை நீ என் தாசன் என்று அழைக்கிறதை நான் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். ஹalleluya. யாக்கோபை எப்போ ஆண்டவர் தாசன் அழைக்கிறார் சொன்னால், யாக்கோபு என்ற பெயருக்கு அவர் எத்தனை ஏமாற்றுக்காரனாக அவர் இருந்தார். ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட யாக்கோபை ஆண்டவர் இஸ்ரவேலாய் மாற்றினார். அவருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, ஆண்டவர் இந்த 7வது மாதத்துல இந்த 6 மாதம் கடந்து இந்த 7வது மாதம் வந்துக்கிறோம். நம்ம வாழ்க்கையில சில காரியங்களை, நம்ம ஆவிக்குரிய காரியங்களை நம்ம மாற வேண்டும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். யாக்கோபு இஸ்ரவேலாய் மாறும்போதுதான் கர்த்தர் அவனை மகிமைப்படுத்தினார். எனவே நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் தேவை. ஆமென். ஹalleluya. நாம் மாற வேண்டிய காரியங்களை நாம் மாற வேண்டும். நம்முடைய குணத்துல மாறணும், நம்முடைய சுபாவத்துல மாறணும், நம்முடைய எண்ணங்கள்ல மாறணும். ஆமென். ஸ்தோத்திரம். ஹalleluya. எனவே ஸ்தோத்திரம். ஹalleluya. நம்முடைய பழைய கெட்ட காரியங்கள் எல்லாம் மாறி இஸ்ரவேல் என்கிற ஒரு இடத்துக்கு வர வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். நீங்க ஏசாயா 44ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்திலிருந்து 3 வசனங்களை நீங்க வாசிப்பீரானால் அங்கே ஸ்தோத்திரம் யாக்கோபை இஸ்ரவேலை மாற்றின அனுபவத்திலே அங்க சொல்லப்பட்ட வார்த்தை, அப்பொழுது அவர்களை எப்படிலாம் நான் நடத்துவேன் அப்படிங்கிற வார்த்தையை ஆண்டு சொல்றார். ஆமென். ஸ்தோத்திரம். அந்த 44ஆம் அதிகாரம் 1லிருந்து 3 வரை வாசிங்க. இப்பொழுது என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே, கேள், உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே, நீ பயப்படாதே. 8ஆம் வசனம், தாகமுள்ள மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்து மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன், உன் சந்ததி மேல் என் ஆவியையும்
உன் சந்தானத்துமே என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று ஆண்டவர் யாக்கோபுக்கு அங்கு வாக்கு கொடுத்தார். இந்த கண்மன் தேவப்பிள்ளைகளே, அப்ப நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை காணும் போது சொல்றாரு, நீ பயப்படாத, நீ பயப்படாத. சோதனை அல்லையா தேவப்பிள்ளைகளே, இந்த மாசத்துல நம்ம இன்னும் அதிகமாய் நம்ம மாற வேண்டும். 6 மாசம் முடிச்சு 7வது மாசம் வந்துட்டோம், நான் இன்னும் அப்படியே தான் இருக்கிறேன், நான் இன்னும் அப்படியே தான் கோவப்படுறேன், நான் இன்னும் அப்படியே தான் பொறாம இருக்குது, நான் இன்னும் அப்படியே தான் நான் மாறாம இருக்கிறேன், இன்னும் அப்படியே என் வாயில கெட்ட வார்த்தை வருது, என் கண்கள்ல பரிசுத்தம் இல்ல, என் இருதயத்துல பரிசுத்தம் இல்ல, ஸ்தோத்திரம் என்று நம்முடைய வாழ்க்கையில அப்படியே நம்ம யாக்கோபாவே நம்ம வாழ்ந்துச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் நம்முடைய சந்ததியின் ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க முடியாது தேவப்பிள்ளைகளே. எனவே கர்த்தர் நம்மளுக்கு எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய இருதயத்துல ஒரு இஸ்ரவேலாய் மாறுகிற ஒரு அனுபவம், நம்முடைய சுபாவத்துல மாற்றம். ஆமென் ஸ்தோத்திரம். நம்முடைய வீட்டுல இருக்கவங்க சொல்லணும், உண்மையிலே நீங்க மாறி இருக்கீங்க சொல்லணும். நம்ம கூட வேலை பார்க்க சொல்லணும், உண்மையிலே நீங்க மாறி இருக்கிறீங்கன்னு சொல்லணும். உங்க பேச்சுல உண்மை. ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சின்ன காரியம் சொன்னாலும் பொய் தான். ஆமென் ஸ்தோத்திரம். சின்ன பொய் பெரிய பொய் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் நம்ம உண்மைகளாய் காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வேதம் என்னென்ன காரியத்திலே மாற்றத்தை சொல்லப்பட்டிருக்கிறதோ இந்த காரியங்களை மாறும்போது ஆடுறாரு, தண்ணீரை வறண்ட தாகமுள்ள தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட ஆறுகளை நான் ஊற்றுவேன், உன் சந்ததி மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்திலே என் ஆசீர்வாதத்தையும் நான் ஊற்றுவேன், நான் வர்ஷிக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இந்த மாசத்துல நிறைய மாற்றத்துக்கு ஒப்பு கொடுப்போம். என்னென்ன காரியம் மாறலையோ அது என் பலகீனம்னு சொல்லாதீங்க, இது என்னால முடியலன்னு சொல்லாதீங்க. இல்ல, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய வாழ்க்கையில மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்க போதுமான தேவனா இருக்கிறார். ஆமென். இரண்டாவது நான் வேகமா கடந்து போகிறேன். இரண்டாவது என் தாசன் சொன்ன இன்னொரு தேவனை வாசிக்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம், என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 7, 8. என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் என் வீட்டில் எங்கு உண்மை உள்ளவன். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, நான் அவனிடத்திலே மறைமுகமாய் அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமற் போனதென்ன? ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மேலே இந்த மோசேக்கு சொல்றாரு, என் தாசனாகிய மோசே. ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொன்ன ஆண்டவர் இங்கே மோசே பேசுறாரு, அவன் என் தாசன். ஆமென். என் தாசனாகிய மோசே அவன் எப்படி தெரியுமா? என் வீட்டில் எங்கு உண்மை உள்ளவன். ஹல்லேலூயா. அப்ப இந்த மோசேயை பார்த்து கர்த்தர் என் தாசன் சொல்வதற்கு அர்த்தம் காரணம் என்ன தெரியுமா? அவர் எங்கும் உண்மையுள்ளவராய் காணப்படுகிறார். குறிப்பா தேவனுடைய வீட்டிலே அவர் உண்மையுள்ளவனாய் காணப்படுகிறார். அதனால்தான் அவருக்கு விரோதமாய் ஆரோன் அதாவது மீரியாம் அவங்களுக்கு விரோதமாய் பேசின போது நீங்க எப்படி நீங்க துணிகரமா நீங்க பேசலாம், உங்களுக்கு என்ன எப்படி பயம் இல்லாம போயிடுச்சு? ஏன்னா அவங்க நான் முகமுகமா பேசுறேன், அவன் என் முகத்தை பார்க்கறாங்க. இந்த மாசத்துல நம்ம தேவனை பரிசுத்தமாய் நம்ம உண்மையாய் நாம் காணப்படும் போது, உண்மையுள்ள காணப்படும் போது நாம சொல்றோம், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில தேவனை தரிசிக்கக்கூடிய அளவுல இந்த மோசேயை போல உண்மையுள்ளவராய் காணப்பட கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்தவராக. இந்த மோசேக்கு ஆண்டவர் சொல்லும்போது நீங்க யோசுவா 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, மோசேக்கு அடுத்து யோசுவாவை அந்த தலைமுறையில வரும்போது மோசேயை கொண்டு ஒரு எடுத்துக்காட்டை அங்க சொல்கிறத வாசிக்கிறோம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. யோசுவா 1:7. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணங்களை எல்லாம் நீ அதன்படி செய்ய கவனமாயிரு, அது செய்வதற்கு நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, நீ புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் என்ன செய்யாத விலகாதே. அப்போ இந்த மோசே எப்படிப்பட்ட நியாய பிரமாணத்தின்படி நடந்தவர். ஆமென் ஸ்தோத்திரம் ஐயா. அதே காரியத்தை கர்த்தர் யோசுவாவுக்கு சொல்றாரு, நீ அதை வலது பக்கம் இடது பக்கம் விலகாம நட. ஸ்தோத்திரம். வேதம் என்ன சொல்லுகிறதோ, நியாயப்பிரமாண புஸ்தகம் என்ன சொல்லுகிறதோ, நான் உன் கையில் எழுதி கொடுக்கிற பரிசுத்த வேதம் உனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறதோ, ஆமென் ஸ்தோத்திரம், இந்த 6 மாதம் உங்களோடு பேசின வார்த்தைகள், இந்த 6 மாதம் சபையில வரும்போதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு பேசின வார்த்தைகள், ஆமென் ஸ்தோத்திரம், இந்த
வார்த்தைகளின்படி நம்முடைய வாழ்க்கையில நடப்பதற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்கும் போது இந்த மோசையை போல ஆண்டவர் என் தாசனாகிய மோசே என்று அழைக்கிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் நீங்க தொடர்ந்து நீங்க வாசித்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டிலே கடைசி புத்தகம் மல்கியால நீங்க வாசித்தீங்கன்னா மல்கியா 4ஆம் அதிகாரத்துல அங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தொடர்ந்து யோசுவாவுக்கு மாத்திரமல்ல இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் சொல்லும் போது மல்கியா 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. மல்கியா 4:4 என் தாசனாகிய மோசேக்கு நான் கற்பித்த நியாயப்பிரமாணமாகிய நினையுங்கள். அங்கே பார்க்கிறோம் இஸ்ரவேல் ஜனங்களை அந்த மோசேக்கு அன்றைக்கு யாத்ராமத்திலே லேவியராமத்திலே என்னாகமத்திலே கொடுக்கப்பட்ட அந்த நியாயப்பிரமாணத்தை நீங்க அதை நினைங்க, அதை மறந்துடாதீங்க. அப்ப ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த கட்டளை நாம் நினைக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஏன் தெரியுமா? 5ஆம் வசனத்தை வாசித்தா ஸ்தோத்திரம். அங்க 5ஆம் வசனத்தை வாசிங்க. அதே மல்கியா 4:5 கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறது. போதும் ஆண்டுடைய நாமத்தை. ஏன்னா கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான எது காட்டுனா ஆண்டுடைய வருகையை காட்டுகிறது. ஆமென் ஸ்தோத்திரம். இது புதிய பாட்டு சபையாய் நமக்கு ஒரு எச்சரிப்பு நாட்கள். எனக்கும் தேவப்பிள்ளைகளே, இந்த உலகம் ஆண்டுடைய வருகைக்கு நேராய் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. நடக்கிற ஒவ்வொரு காரியம் நீங்க பார்ப்பீங்கன்னா ஆண்டுடைய 2ஆம் வருகைக்கு ஆயத்தம். ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவர் எப்போ வருவான்னு தெரியாது. அந்த பயங்கரமான நாட்கள் அது வருகைக்கு ஆயத்தமா இருக்குது. எனவே எலியாவை விட்டு உதாரணம் இந்த எலியாவுடைய காரியத்தை நீங்க வேதத்துல வாசித்து பார்த்தா எலியாவுடைய ஆரம்பமும் தெரியாது, எலியாவுடைய முடிவும் இருக்காது. ஸ்தோத்திரம். எலியா எப்படி வந்தார் ஒண்ணுமே தெரியாது. ஸ்தோத்திரம். நீங்க முடிவை பார்த்தீங்கன்னா அவர் காணப்படாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டார். இது எலியா எதற்கு உதாரணமா இருக்கிறோமா? 2ஆம் வருகைக்கு உதாரணமா இருக்கிறார். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே ஸ்தோத்திரம். அப்ப என் தாசன் என்று நம்ம அழைக்க வேண்டுமானால் ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய வருகைக்கு எதிர்பார்த்து காணப்பட வேண்டும். ஆமென் ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவர் வருவார்னா நம்ம எவ்வளவு பரிசுத்தமா இருப்போம்ல. இன்னைக்கு ஆண்டவர் வருவார். இதே போல ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இன்னைக்கு வந்தா நான் எவ்வளவு பரிசுத்தமா இருக்கணும், எவ்வளவு ஆண்டவர் தேடணும், எவ்வளவு ஜெபம் பண்ண வேணும், எவ்வளவு கர்த்தர் நோக்கி நான் அப்படி ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்காக நாம் ஜீவிக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். 3வது தாசனை குறித்து நான் சொல்ல போகிறேன். முதலாவது பார்த்தோம் ஆண்டவர் யாக்கோபை என் தாசனாய் யாக்கோபு என்று அழைத்தார். காரணம் அப்படி வாழ்க்கையில மாற்றம் வந்தது. நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் வரணும். ஸ்தோத்திரம். மாற வேண்டிய காரியங்களை நிறைய மாறணும். ஸ்தோத்திரம். 6 மாசம் ஓடிச்சு. 7வது மாசத்துல இன்னும் நம்ம அப்படியே இருக்க கூடாது. இல்ல, மாற வேண்டிய காரியங்களை மாற சபையாக தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எச்சரிப்பாக நமக்கு கொடுக்கிறார். 2வது பார்த்தோம் என் தாசனாகிய மோசே. ஆமென் ஸ்தோத்திரம். அவர் முகமுகமாய் என்னை பார்த்து பேசுகிறவர். ஆமென் ஸ்தோத்திரம். யார் முகமுகமாய் பார்த்து பேச முடியும்? பரிசுத்தமாய் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள், பரிசுத்தமுள்ளவர்கள், உண்மை உள்ளவன். ஆமென். என் வீட்டில் எங்கு உண்மை உள்ளவன். அப்போ நம்ம எல்லா இடத்திலையும் உண்மையுள்ளவர்களாக நம்ம காணப்பட 3வது பதிச்சனா இன்னொரு தேவ மனிதனை கர்த்தர் என் தாசனாகிய என்று சொல்லுகிறார். நீங்க என்னாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என்னாகமம் 14:24 வசனம். 14:24 என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினால் உத்தமமாய் அவன் என்னை பின்பற்றி வந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்துக்கு அவனை சேரப்பட போதும். என் தாசனாகிய காலேப் என்ன வேறே ஆவியுடையவன். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். நல்ல கை வைத்து அல்லேலூயா அல்லேலூயா. என்ன வேற ஆவியுடைய தெரியுமா? விசுவாச ஆவியுடையவன். ஆமென். அல்லேலூயா. இங்கே மோசே 10 பேரை தெரிந்து கொண்டு நீங்க போய் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த கானான் தேசத்தை போய் பார்த்துட்டு வாங்க அப்படி சொல்லி ஆண்டவர் அனுப்புனார். இவங்க எல்லாரும் போனாங்க. உண்மையிலே இந்த தேசம் நல்ல தேசம். சொல்றோம். அல்லேலூயா. எல்லாமே நல்லா இருந்துச்சு. உண்மையிலே பால் தேனும் ஓடுது. திராட்சை பழம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல திராட்சை பழம் சின்ன ஒரு கொத்து கையில தூக்கிடுவோம். ஆனா கானான் தேசத்துல அப்படி இல்ல, ஒரு குச்சி ஒரு கம்பு விட்டு தான் திறத்தும். அந்த அளவுக்கு அந்த தேசம் எல்லாமே இதெல்லாம் நல்லா கேட்டு ஆனான்னு ஒரு ஆணா போட்டாங்க பாருங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எழுதுமா அந்த தேசத்தை நாம சுதந்திரிக்க முடியாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த 6 மாசம் முடிச்சு 7ஆம் மாசம் வந்துக்கிறோம். இந்த 6 மாசத்துல உங்களுக்கு ஆண்டவர் நிறைய காரியத்தை செய்வேன்னு வாக்கு கொடுத்திருப்பார். ஸ்தோத்திரம். நிறைய காரியத்தை நடக்கும், இதை நான் செய்வேன், யார் உனக்கு செய்யறான் நான் உனக்கு செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருப்பார். எத்தனை பேர் வாக்கு கொடுத்திருக்காரு? நல்ல கை வைத்து கட்டுங்க பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. இப்ப கேள்வி என்னன்னா, நம்மளுக்கு எத்தனை பேர் அதை முழுமையா விசுவாசிக்கிறோம்?
அந்த அந்த 10 பேர் போனதுல பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, அதாவது அந்த 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 தேசத்தை பார்வை போன இந்த 2 பேர் மட்டும்தான் இவங்க என்ன செய்யனா, இல்ல அந்த தேசத்தை நம்ம சுதந்திரிப்போம், அது நம்மளால முடியும், கர்த்தர் நமக்கு கொடுப்பார் என்று விசுவாச வார்த்தை பேசுறாங்க. மற்ற எல்லாரும் போயிட்டு தெரிஞ்சாங்க அது உண்மையிலே நல்ல தேசம் தான், ஆனா அங்க இருக்கிறவங்க பயங்கரமான ஆட்கள், அது நமக்கு நடக்காது, நம்ம தான் அவங்க பார்வைக்கு வெட்டுக்கிளிமா இருக்கிறோம், சின்னமா இருக்கிறோம், அது நடக்காது. ஆனா இவங்க இந்த காலை இந்த யோசுவாவும் காலை எப்படி பார்த்தானா, இல்ல கர்த்தர் சொன்னபடியே எனக்கு செய்வார். இந்த மாசத்துல நம்ம செய்ய ஒரு காரியம் தெரியுமா, இந்த 6 மாசம் என்னெல்லாம் கர்த்தருக்கு தருவேன் செய்வேன்னு சொன்னாரோ அத ஒருவேளை சூழ்நிலை சாதாரண இல்லாம இருக்கலாம், அது உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாம இருக்கலாம், ஆனா ஒரே காரியம் கர்த்தர், என் தாசனாகிய காலேப் வேற ஆவியை உடையவன் சொன்ன மாதிரி நீங்களும் நானும் வேற ஆவியை உடையவங்கள மாறணும். நம்ம வீட்டுல தான் வித்தியாசமா இருப்பாங்க, நம்ம சுற்றி இருக்க வேற இருப்பாங்க, ஆனா நீங்க உங்க வாயில இருந்து வரணும். கர்த்தர் எனக்கு தருவார், கர்த்தர் எனக்கு செய்வார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வெளிநாட்டுல ஒரு ஷூ தயாரிக்கிற ஒரு கம்பெனி இருந்துச்சாம், ஷூ தயாரிக்கிற ஒரு கம்பெனி, உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம், நான் இப்போ வரனால சொல்றேன். அப்போ அந்த ஷூ தயாரிக்கிற கம்பெனி இருந்து 2 ஆட்களை, அதாவது அந்த 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 வியாபாரம் பண்ற அதை டீலரா எடுக்கிற 2 பேரை இது பண்ணி, எப்பா இந்த மாதிரி இந்தியால ஒரு தேசம் இருக்குது, ஒரு தீவு இருக்குது, அந்த தீவுக்கு போங்க அப்படின்னு சொல்லி ஒரு தீவுக்கு அனுப்புறாங்க. சரியா, அது எந்த தீவுன்னு தெரியல, ஆனா ஒரு தீவு. சரியா, அந்த தீவுக்கு போங்க, அங்க போய் நம்ம ஷூ அப்புறம் வித்துட்டு வாங்க. அவன் ஏகப்பட்ட ஷூ, சரியா, அதாவது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஷூவை தயாரிச்சு வச்சுக்கிறான். அப்போ அதுல ஒருத்தக்கனா, சார் பொருங்க சார், நம்ம ஷூ எல்லாம் கொண்டு போறதுக்கு முன்னால நான் போய் அந்த ஊரை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து வந்தாங்க. அமெரிக்கால இருந்து நம்ம தேசத்துக்கு வந்தாங்க. வந்தா நம்ம ஆட்கள் சேர்ந்தமா காலில் செருப்பே போடலையா, என்ன போடலையா, செருப்பே போடலையா. இவன் பார்த்தான், இவன் காலில் செருப்பே இல்லையே, இவன் என்னைக்கு ஷூ வாங்கி போடுவான். சோத்திரம். அப்போ இவன் நேரா திரும்ப உடனே ரிட்டர்ன் போயிட்டான். நம்மால் ரிட்டர்ன் போய் சொன்னா, ஐயா இது சாத்தியம், வேற எங்கேயாவது அனுப்புங்க, இந்தியாவுக்கு என்ன செய்யாதீங்க, அனுப்பாதீங்க. ஏன் தெரியுமா, அங்க ஒருத்த காலில் என்ன இல்ல, செருப்பு இல்ல, அதனால கண்டிப்பா என்ன செய்யணும், நம்ம ஷூ சாத்தியப்படணும். உடனே அந்த கம்பெனி ஓனர் சோர்ந்தே போல, சரியா, இன்னொருத்தர் நீ போய் பார்த்துட்டு வா. இவன் நேரம் வந்தான், இவன் இந்தியாவுக்கு வந்து இறங்கினான். அதே மாதிரி பார்த்தான், யார் காலில் என்ன இல்ல, செருப்பே இல்ல. சோத்திரம் இல்லையா, எல்லாரும் சும்மா வெறுக்கலாம் நடக்கிறாங்க, செருப்பே இல்ல. உடனே இவன் பார்த்துட்டு இவன் நினைச்சானா, இந்த ஊர் தான் நம்ம கம்பெனில தயாரிச்ச எல்லா ஷூ விற்கிறதுக்கு சரியான ஊர் நம்ம. ஏன் சொல்லுங்க, ஏன் சொல்லுங்க, வேற ஆவி. ஏன் சொல்லுங்க, யாரு காலே ஷூ இல்ல சொல்றோம். அப்பதான் இத கண்டிப்பா நம்ம அங்க தயாரிச்சதே 10வது நானா. நீங்க எப்படி பேசுறீங்க, 7வது மாசம் வந்துட்டீங்க, உங்க வாயில எப்படி வார்த்தை வருது, இது நடக்கும், இது நடக்காது, இது கண்டிப்பா இப்படிதான் ஆகும், இது அப்படிதான் ஆகும். நீங்க உங்க கணிக்காதீங்க, தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இவன் நேரா போனானா, யாரு, இது 2வது ஆள். சரியா, நேரா போய், ஐயா நம்ம கம்பெனில இருக்கிற ஷூ எல்லாம் கொண்டு போனான், அங்க 10வது நானா. ஸ்தோத்திரம். அவன் சொன்னா, நீங்க கப்பல்ல ஏத்தி விடுங்க, நான் கொண்டு போறேன், அதுக்குள்ள தயாரிச்சு வைங்க. ஏன் அங்க 10வது நானா, அங்க போதாது. கடைசி வந்திருக்கான், வந்துருச்சு. முதல்ல அவன் ஷூவை காலில் போட்டிருக்கான். நம்ம ஆட்கள்லாம் ஒரு மாதிரி பார்த்துக்காங்க, இன்னும் காலில் ஒரு மாதிரி போட்டுக்காரு, கருப்ப விரலையே காணுமே அப்படின்னு பார்த்துக்காங்க. தோத்து ஷூ போட்ட எப்படி விரல தெரியும், அப்போ காணும். அப்போ இன்னொரு 10 பேரை கூப்பிட்டு, வாப்பா நான் சும்மாவே தரேன், போட்டு பாரு. அவன் முதல்ல வேண்டாம் என்ன இருக்கான், சும்மா போடுறா அப்படின்னு போட்டிருக்கான். போட்டா அவன் காலம் எப்படி ஆயிடுச்சு, வெள்ளைக்காரன் காலம் மாதிரி ஆயிடுச்சு, நல்லா ஆயிடுச்சு. நடந்து பார்த்தான், நல்லா ஆயிடுச்சு. ஊருக்குள்ள நடந்து போனான், பாருங்க, ஊர்ல இருக்கிற போன எல்லாம் வந்தான், எனக்கு தான் உனக்கு தான் சோத்தம் இருந்த சூப்பரா எல்லாம் இருந்துச்சு. ஆமென். இந்த மாசத்துல உங்க வாயின் வார்த்தையை மாற்றுங்க, உங்க கண்ணின் பார்வையை மாற்றுங்க. கர்த்தர் நிச்சயமா, நீ என் தாசன் இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன் சொன்ன ஆண்டவர் யோசுவாவின் இருதயத்தை போல நம்ம இருதயம் மாற வேண்டும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நல்ல கையை வைத்து சத்தம் அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க என்ன செய்யணுமா, கர்த்தர் எனக்கு இது செய்வார். ஆமென். எனக்கு இது நடக்கும், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் எனக்கு இது செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆமா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் ஒருவேளை மற்றவங்களுக்கு வேற மாதிரி சொல்லலாம், நீங்க சொல்லலாம் இல்ல இந்த மாசம் கர்த்தர் சொல்லிக்கிறாரு நீ என் தாசனுக்கு நான் உன்னை மகிமைப்படுத்தி சொல்லிக்கிறாரு எனக்கு செய்வான்னு சொல்லுங்களேன். இந்த மாசம் 31 நாள் முடியறதுக்குள்ள கர்த்தர் செய்ய வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஆமே. உங்க இருதயம் மாறட்டும், உங்க சிந்தனை மாறட்டும், உங்க பார்வை மாறட்டும். நீங்க உங்க பிரச்சனையை பார்க்கிற பார்வை, உங்களுடைய காரியம் நீங்க பார்க்கிற பார்வையை மாத்துங்க. ஆண்டவர் சீக்கிரம் அற்புதம் செய்ய போதுமான தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. என் தாசனாகிய காலே போ வேறே ஆவியை உடையவன். ஆமென். எத்தனை பேரை தியானிச்சிருக்கிறோம்? யாரெல்லாம்? ஏன் யாக்கோபை என் தாசன் சொன்னாரு? இல்ல, யாக்கோபை ஏன் என் தாசன் சொன்னாரு? இஸ்ரவேலா மாறினார். மாற்றம் நம்ம வாழ்க்கையில வரணும் இல்ல, தியானிச்சல அது நீங்க முக்கியமான சரியா. ரெண்டாவது மோசே ஆண்டவர் சொன்னார். மோசே ஏன் என் தாசன் சொன்னாரு? என் வீட்டுல எங்க உண்மை உள்ளவன் ஸ்தோத்திரம், அவன் முகமுகமா பார்க்கக்கூடிய அளவுல அவன் உண்மை உள்ளவன், அவன் பரிசுத்தமா வாழ்றவன். உங்க வாழ்க்கையில இந்த மாசத்துல அதுக்கு உங்களை அர்ப்பணம் பண்ணுங்க. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம கர்த்தரை முகமுகமா பார்க்கணும். கர்த்தரை தரிசிக்கூடிய இதயத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஆமென். மூன்றாவது நம்ம பார்த்தோம் என் தாசனாகிய காலேப். இவர் இப்படிப்படுதுமா மற்றவங்களை காட்டி இவர் வேற ஆவி உடையவர். உங்க கூட இருக்கிறவங்க வேற மாதிரி இருக்கலாம் ஸ்தோத்திரம். தயவுசெய்து சொல்றேன், இந்த கூட இருக்கிற ஆட்களை நல்ல ஆட்களை வைங்க ஸ்தோத்திரம். எப்பவும் அவிசுவாசமா பேசுற ஆட்களை வச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும்? ஸ்தோத்திரம். ஆமா, எப்பவுமே கெட்ட வார்த்தை பேசுற ஆட்களே சேருங்க, தானா உங்க வாயில வந்துடும் ஸ்தோத்திரம். ஆமா, அப்போ நம்மளோட கூட இருக்கிற நபர்கள் சரியாய் கர்த்தரை காண உதவி செய்வாங்க. நம்ம நாலாவது வேகமா நான் கடந்து போகிறேன். ஆமா ஸ்தோத்திரம். நம்முடைய பேச்சு, நம்முடைய பார்வை காலைப்பை போல மாறுவதாக. அவன் சொல்ற நான்காவது பாத்தீங்கன்னா 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 11:32. 1 ராஜாக்கள் 11:32. ஆனாலும் என் தாசனாகிய தாவீதுக்காக நான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் தெரிந்து கொண்ட எருசலேம் நகரத்துக்காகவும் ஒரு கோத்திரம் அவனுக்கு இருக்கும். அவர்கள் என்னை விட்டு சீதோனியரின் தேவனாகிய அஸ்தரோத்தையும் மோவாபின் தேவனாகிய காமோசையும் அம்மோன் புத்திரரின் தேவனாகிய மில்கோமையும் பணிந்து கொண்டு அவன் தகப்பனாகிய தாவீதை போல என் பார்வைக்கு செம்மையாய் இருக்கிறதை செய்யவும் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் அவைகள் என் வழிகளில் நடவாமல் போனபடியினால் போதும். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 23ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் போது அங்க தாவீதை பார்த்துறாரு, என் தாசனாகிய தாவீதுக்காக நான் இஸ்ரவேல் கோத்திரத்தில் எல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்ட எருசலேம் நகரத்துக்காகவும் ஒரு கோத்திரம் அவனுக்கு இருக்கும் என்று ஆண்டு சொல்லுவாங்க. அப்போ இங்கே தாவீதை குறித்து சொல்றாரு, என் தாசனாகிய தாவீது. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த தாசனாகிய தாவீது தெரியுமா, தேவனுடைய கட்டளையின்படி அவர் அப்படியே நடக்கிறவர். ஆமென். நீங்க அதே அதிகாரத்துல 38ஆம் வசனத்தை வாசிங்க. 38. நான் உனக்கு கட்டளையிட்டதெல்லாம் நீ கேட்டு கை கொண்டு நீ என் வழிகளில் நடந்து என் தாசனாகிய தாவீது செய்தது போல என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் கைக்கொள்ளும்படிக்கு என் பார்வைக்கு செம்மையானதை செய்தால் நான் உன்னோடு இருந்து நான் தாவீதுக்கு கட்டினது போல உனக்கும் நிலையான வீட்டை கட்டி இஸ்ரவேலை உனக்கு தருவேன். ஆமென். அப்ப பாருங்க, தாவீதிட்ட கர்த்தர் பார்த்த காரியம் தெரியுமா, கட்டளைகளை கீழ்ப்படுகிறவர், கற்பனைகளை கை கொள்ளுகிறவர். ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பார்வையில ஆமென் ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிறவர். ஆமென் ஸ்தோத்திரம். அதனால கர்த்தர் நான் உன் கூட இருப்பேங்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு தாவீதோடு கூட ஆண்டவர் தாவீதை என் தாசன் என்று அறிவித்தவர்ல இன்னைக்கு நம்மளை பார்த்து கர்த்தர் அறிவிக்கணும். கர்த்தர் நமக்கு கொடுத்த கட்டளையின்படி நாம் நடக்க அதில் பிரியப்படுவோமாக, அதன்படி நடக்க நம்மை அர்ப்பணிப்போமாக, இந்த கற்பனைகளை கை கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபையை தருவாராக. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். நீங்க எசேக்கியேல்ல நீங்க வாசித்தீங்கன்னா எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்களேன். எசேக்கியேல் 34:23. எசேக்கியேல் 34:23. அவர்களை மேய்க்கும்படிக்கு என் தாசனாகிய தாவீது என்னும் ஒரே மெய்ப்பனை நான் அவர்கள் மேல் விசாரிப்பாய் இருக்க ஏற்படுத்துவேன். இவர் அவர்களை மேய்த்து
இவரே அவளுக்கு மெய்ப்பனாய் இருப்பார். போதும், ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப தாவீதை போல நம் தேவனுடைய வார்த்தைக்கு கட்டளைக்கு கை கொடி நடத்தா நான் உனக்கு மெய்ப்பனாய் இருப்பேங்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் நமக்கு மெய்ப்பனா இருக்கும்போது ஒரு நன்மையும் குறைவுபடாது. 23ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஆமென். சொல்ற கர்த்தர் என் மெய்ப்பனாய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய என்று சொன்ன ஆண்டவர் நம்ம சொல்றோம். அப்போ இன்னைக்கு கர்த்தர் நமக்கு மெய்ப்பனா இருக்க வேண்டுமானால் நம்ம தாவீதே மாதிரி ஓ ஹல்லேலூயா கர்த்தருடைய கற்பனைப்படி நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும்போது நான் உனக்கு மெய்ப்பனா இருப்பேங்கிறார். நம்ம 24 கூட வாசித்துருங்க. 24 நான் அவளுக்கு தேவனா இருப்பேன். இதை சொன்னேன். போதும், ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப பாருங்க, நம்முடைய தேவன் அமைச்சது ஒவ்வொரு நாளும் நமக்கு மெய்ப்பரா இருந்து நடத்த அவர் நமக்கு விரும்புகிறார். நம் நடுவிலே அவர் இருக்க விரும்புகிறார். நம்ம செய்ய ஒரே ஒரு காரியம் தாவீதை போல காணப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். 25ஆம் வசனத்தை இன்னொருத்தர் வாசிங்களே. அதே எசேக்கியேல் 34:25 நான் அவருடைய சமாதான உடன்படிக்கை செய்து துஷ்ட மிருகத்தை தேசத்திலே குடும்பத்திலே இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். சுகமாய் வனாந்தரத்தில் தாவரித்து காடுகளில் நித்திரை சுகமாய் தங்கியிருப்பாங்க. ஆமென், ஹல்லேலூயா. என கர்மான கர்த்தருடைய பிள்ளை, அப்ப இந்த தாவீதை கர்த்தர் சுகமாய் தங்கி வாசம் பண்ணினார். காரணம் அவர் என் தாசன், அவன் என் தாசன். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இதை தாவீதை போல என் தாசன் அப்படிங்கிற இடத்துக்கு தேவன் நம்மளை கொண்டு வருவாராக. ஸ்தோத்திரம். அதே நீ ஏசாயால வாசித்தீங்கன்னா ஏசாயா 37ஆம் அதிகாரம் ஏசாயா 37:35 ஆண்டவர் சொல்லும் போது அவன் சொல்றோம், என் தாசனாகிய தாவீது நிமித்தம் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு நான் இதுக்கு ஆதரவா இருப்பேங்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். ஏசாயா 37:35 வாசிங்க. ஏசாயா 37:35 என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு ஆமென், ஹல்லேலூயா நான் உனக்கு ஆதரவா இருப்பேன். உன் குடும்பத்தை ரட்சிப்பேன். உன் குடும்பத்துல ஆமென் ரட்சிக்கப்படாத நபர்களை நான் ரட்சிப்பேன், நான் சந்திப்பேன். ஹல்லேலூயா ரட்சிக்கும்படிக்கு நான் உனக்கு ஆதரவா இருப்பேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகத்துல எந்த மனுஷனுடைய ஆதரவு இருக்கோ இல்லையோ, கர்த்தர் நமக்கு ஆதரவா இருந்தா இந்த மாதம் கர்த்தர் நம்மிலே மகிமைப்படவும் நம்மை மகிமைப்படுத்தவும் கர்த்தர் போதுமான தேவன். ஆமென், ஹல்லேலூயா. நேரம் வேகமா கடந்து போகிறேன். எரேமியா 33:22 குறிச்சு வேற வீட்டுக்கு வாசித்து பாருங்க. அதை சொல்றாரு, என் தாசனாகிய யாக்கோபை தாவீதை வர்த்திக்க பண்ணினது போல உங்களை வர்த்திக்க பண்ணுவேங்கிறார். அப்போ அவர் தாவீதை போல இருக்கும்போது கர்த்தர் நம்ம குடும்பத்தை வர்த்திக்க பண்ணுகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். வர்த்திக்க பண்ணுகிற ஒரு நல்ல தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். 5வது என் தாசனாகிய என் தாசன் என்று சொன்ன 5வது நபரை நம்ம பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், யோபு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. வாசிங்களே. யோபு ஆமென் சொல்றது 1ஆம் அதிகாரம், சங்கீதத்துக்கு முன்னால இருக்கும் யோபு. ஆமென் சொல்றது யோபு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை ஆமென் சொல்றது ஹல்லேலூயா வாசிக்காதவங்களுக்கு ஒரு வாய்ப்பு நம்ம கொடுப்போம். ஆமென் சொல்றோம். யோபு 1:8 வாசிங்க சிஸ்டர். கர்த்தர் சாத்தானை நோக்கி அந்த வார்த்தையை கோல் போடுங்க, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகணுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்ற. போதும், ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்க பாருங்க, சாத்தானுக்கு ஆண்டவர் ஒரு மனுஷனை பார்த்து சொன்னாரு, என் தாசனாகிய யோபுங்கிறார். ஆண்டவரே சொல்ல, என் தாசனாகிய யோபு. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அவன் மேல நீ கவனம் வச்சியா? அவன் எப்படிப்பட்டதுமா? அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், அவன் தேவனுக்கு பயந்து, அவன் பொல்லாப்புக்கு விலகுறவன், அவனை போல பூமியில். அப்போ ஆண்டவர் யோபுவை தேவனுடைய தாசன் என்று சொல்வதற்கு அவர் உத்தமனாய் வாழ்ந்திருக்கிறார், அவர் நீதிமானாய் வாழ்ந்திருக்கிறார், ஓ சன்மார்க்கனாய் வாழ்ந்திருக்கிறார், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகவனாய் காணப்பட்டிருக்கிறார். என் கர்மணி பிள்ளையே, அவன் ஏசாயா 49:3 நீ என் தாசன் சொன்ன ஆண்டவர் இன்னைக்கு யோபுவை மாதிரி சோத்திரம் நம்ம எல்லாவற்றிலும் விலகி காணப்பட வேண்டும், விலகி வாழ வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற கை வைத்து அல்லேலூயா அல்லேலூயா. நான் அதனால கர்த்தர் என் தாசன் அப்படின்னு சொல்ல வரல. ஆனா யோபு என் தாசன் கர்த்தர் சொல்வதற்கு பல காரணத்துல இன்னொரு காரணம் இருக்குது, முக்கியமான ஒரு காரணம். அதே யோபு 2ஆம் அதிகாரத்துல பாருங்களேன். யோபு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. யோபு 2:3 நோக்கி
வைத்தாயோ தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமான மனுஷனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி, அந்த வார்த்தை முக்கியம், முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதும் அவன் இன்னும் உத்தமத்திலே உறுதியாய் இருக்கிறான். முகாந்திரம் இல்லாமல் யோபுடைய வாழ்க்கையிலே ஸ்தோத்திரம் நிர்மலமாக்கப்பட்ட ஒரு நிலைமை. எனக்கு அன்பு தேவப்பிள்ளையே, இந்த 6 மாதத்தை கடந்து இந்த 7வது மாதம் இருக்கிறோம். உங்க வாழ்க்கையிலும் ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அதாவது அங்க வீட்டில் வாசிக்கிறோம், முகாந்திரம் இல்லாமல். ஆமென். சில நேரத்துல ஏன்னா என் வாழ்க்கையில் நடக்குது, எனக்கு ஏன் இந்த கஷ்டம், எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, உங்க வாழ்க்கையில பல நேரத்தில் இந்த கேள்வி, உங்க வாழ்க்கை முகாந்திரமே இல்லை, காரணமே இல்லை. ஒரு காரணத்தோடு ஒரு பிரச்சனை வந்திருந்தா, ஒரு காரணத்தோடு ஒரு போராட்டம் தான் பரவாயில்ல, எந்த காரணம் இல்லையே பாஸ்டர் அப்படின்னு உங்க வாழ்க்கை வந்திருக்கலாம். இந்த யோபுடைய வாழ்க்கை அப்படிதான், ஒரு முகாந்திரமே இல்லை, ஒரு காரணம் இல்லை. சோதரம் முகாந்திரம் இல்லாமல் யோபுடைய வாழ்க்கையில பல சோதனைகள். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இந்த 6 மாசம் அப்படிப்பட்ட பலவிதமான சோதனை வந்திருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டு சொல்றாரு, யோபு என் தாசன். ஆமென். அல்லேலூயா. நல்ல கையை வைத்து அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா. அப்படி சொன்னது மாத்திரம் இல்ல, அப்படி தாசன ஆண்டவர் சும்மா விடல. அவன் 42ஆம் அதிகாரத்துல நம்ம வந்தோம்னு சொன்னா, அவன் 2ஆம் வருஷத்துல தாவீது இந்த யோபு சொல்றாரு, தேவரீ நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்று தடைபடாது. விசுவாசிக்க ஆரம்பித்தாரு பாருங்களேன். கர்த்தர் அந்த விசுவாசத்தை கண்டு இழந்து போன எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் திரும்ப 2 மடங்கு ஆண்டவர் கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனே, இந்த 6 மாசத்துல பல காரியத்தை இழந்து நீங்க வந்திருக்கீங்களா? பல காரியத்தை தவிர்த்து நீங்க வந்திருக்கீங்களா? பல காரியத்தில் நொந்து போய் வந்திருக்கீங்களா? முகாந்திரம் இல்லாம நீங்க பாடுபடுறீங்களா? முகாந்திரம் இல்லாம பகைக்கப்படுறீங்களா? முகாந்திரம் இல்லாம இழப்பு வாழ்க்கையில வந்திருக்குதா? இன்னைக்கு அடுக்கிறாரு என் தாசனாகிய யோபு. ஆமென். அல்லேலூயா. அவன் முகாந்திரம் இல்லாம அவன் பாடுபட்டான், முகாந்திரம் இல்லாம அவன் சோதிக்கப்பட்டான், முகாந்திரம் இல்லாம வாழ்க்கையில இந்த காரியம் நடந்துச்சு. ஆனாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் யோபுக்கு திரும்ப கொடுத்த ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அந்த சூழ்நிலையிலும் நம்ம உத்தமமாய் இருக்க கர்த்தர் கிருபை தருவார். யோபுடைய வாழ்க்கையில முகாந்திரமே இல்லை, ஆனால் உத்தமத்தை விட்டு விலகவே இல்லை. ஆமென். ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஸ்தோத்திரம் எத்தனை நமக்கு விரோதமா நடந்தாலும் சரி, காரணமே இல்லாம நடக்கலாம், ஆனா நீங்க உங்க உத்தமத்தை விட்டு விலகாதீங்க. நம்ம உத்தமத்துல உறுதியாய் காணப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. ஆண்டவர் கடைசி ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்க போறோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். 1 தெசலோனிக்கர் புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனத்தை வாசி நம்ம ஜெபிக்க போறோம். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்கன்னு சொன்னா, 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்கல. ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அங்க வேற சொல்லுகிறது, ஆண்டவர் இந்த மாசத்துல ஆமென். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்தை வேகமா எடுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 282ஆம் பக்கம் புதிய ஏற்பாட்டுல 280 வேகமா இடங்க. இதை வாசன் கர்த்தரை பந்திக்கு நேராய் நம்ம கடல் சொல்ல போகிறோம். 282. ஆமென். அல்லேலூயா. கடைசி ஆண்டவர் சொன்ன வார்த்தை 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. 23. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாயிருக்கும்படி காக்கப்படுவதாக. அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை பார்த்து எடுத்துட்டீங்களா? 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நல்ல சத்தமா வாசிக்க பார்க்கலாம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, உங்கள் ஆத்துமா, உங்கள் சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாயிருக்கும்படிக்கு காக்கப்படுவதாக. ஆமென். இது ஒரு ஜெபம். அல்லேலூயா. நம்ம ஆவி, நம்ம ஆத்துமா, நம்ம சரீரம் முழுவதும் குற்றமற்ற ஒரு வாழ்க்கை. யோபுவை போல என் தாசனாகிய என் தாசன் என்று தாசன் சொல்லப்பட்ட 5 தேவ மனிதனுடைய வாழ்க்கையில சோதரம் அவருடைய குற்றமற்ற ஒரு ஜீவிய வாழ்க்கை செய்தது போல இந்த ஜூலை மாதத்துல இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அப்படி அர்ப்பணிப்போமாக. ஆமென். ஏன் தெரியுமா? அடுத்த வருஷத்துல வாசி 24ஆம் வருஷம் அதே 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வருஷத்துல வாசிக்கிறோம். உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். சத்தமா சொல்லுங்க, உங்களை அழைக்கிறவர். ஆமென்.
ஆமென். அவர் அப்படியே செய்வார். சொல்லுங்க, அவர் அப்படியே செய்வார். அல்லேலூயா. 5 விதமான தாசர்களுக்கு செய்த ஆண்டவர் நமக்கும் அப்படியே செய்ய போதுமான தேவன். 5 விதமான தாசர்களே, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் சொன்ன ஆண்டவர் இந்த மாதத்திலே கர்த்தர் மகிமைப்பட போகிறார். எல்லாரும் முழங்கால் படிடுமா, எல்லாரும் கண்களை மூடுமா, எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 5 விதமான தாசர்களை குறித்து வேதத்தை வாசித்தோம். ஆமென், ஹல்லேலூயா. முதலாவது கர்த்தர் யாக்கோபை என் தாசன் என்று அழைத்தார். ஆமென், ஸ்தோத்திரம். யாக்கோபாய் இருந்த அவரை கர்த்தர் இஸ்ரவேலாய் மாற்றுவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒப்பு கொடுப்போமாக. ஆண்டவரே, என் வாழ்க்கையில மாற்ற வேண்டிய காரியத்தை மாற்றிருங்கப்பான்னு ஜெபம் பண்ணுங்க. மாற கிருபை தாங்கப்பான்னு ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. என்னென்ன காரியத்துல மாற விரும்புறீங்களோ ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை மாற்றுங்கப்பான்னு ஜெபம் பண்ணுங்க. எங்களை மாற்றுங்கப்பான்னு ஜெபம் பண்ணுங்க. சோதரம் பண்ணி ஜெபம் பண்ணுமா, எல்லாரும் ஜெபம் பண்ணுமா. ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த 7வது மாதம் வந்திருக்கிறோம், ஏதாவது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எனக்கு இருக்கு பாஸ்டர், இன்னும் 6 மாசம் முடிஞ்சு 7வது இன்னும் சில காரியம் இருக்குன்னா இன்னைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீங்க என் தாசன், என் மகன், என் மகள் என்று சொல்லக்கூடிய அளவுல என்னை மாற்றுங்கப்பான்னு ஜெபிங்க பார்க்கலாம். எல்லாரும் அவன் முடியுமான நல்ல நேர் முழங்கள் படி நான் உங்க பிள்ளையா மாறின ஆண்டவரே. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? எத்தனை பேர் நான் உங்க இஸ்ரவேலா மாறினப்பா? நான் இதுவரை யாக்கோபு தான், நான் பிறந்தது யாக்கோபு தான்ப்பா. என் ஜீவியத்துல மாற்ற வேண்டிய நிறைய காரியம் உண்டாப்பா. ஆனா அந்த 7வது மாதத்துல நான் மாறினப்பா. எத்தனை பேர் மாற விரும்புறீங்க? எத்தனை பேர் மாற ஜெபம் பண்றீங்க? எத்தனை பேர் நான் இன்னும் மாறணும், இன்னும் மாறணும்? அல்லேலூயா. உங்க மாற்றத்தை மற்றவங்க பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. மற்றவங்க பார்க்கக்கூடிய அளவுல ஆமென் ஸ்தோத்திரம். தேவன் நாம மகிமைப்படத்தக்கதாக, நம்மில் கர்த்தர் மகிமைப்படத்தக்கதாக ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கொடுக்க முடியும். நல்ல ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை மாற்றுங்கப்பான்னு ஜெபம் பண்ணுங்க. என்னை இஸ்ரவேலாய் மாற்றுங்க ஆண்டவரே. அதுக்கப்புறம் யாக்கோபுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னு சொன்னா, ஓ இஸ்ரவேலாய் மாறின பழைய சுபாவம் இல்லை. ஹல்லேலூயா. அதனால தான் அவர் என் தாசன். 7வது மாசத்துல கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லணும், நீ என் தாசன், யாக்கோபே என் தாசன், இஸ்ரவேலே என் தாசன், நான் மகிமைப்படுவேன் சொன்ன ஆண்டவர். ரெண்டாவது மோசேயை பார்த்து ஆண்டு சொன்னாரு, என் தாசனாகிய மோசே, என் வீட்டில் அவன் எங்கு உண்மை உள்ளவன். ஆமென், ஹல்லேலூயா. மனதை உயர்த்தி ஆண்டவரே, எல்லாத்துலயும் உண்மையா இருக்கிற கிருபை தாங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. உண்மையா இருக்க கிருபை தாங்க பண்ண ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரை தரிசிக்கக்கூடிய அளவுல மோசேட்ட ஒரு உண்மை இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால யாரு என்ன அவனுக்கு விரோதமா பேசணும் பயம் இல்லையான்ட்டாரு ஆண்டவர். ஆமென். நீங்க உண்மையா இருந்து பாருங்களேன், உங்களுக்கு விரோதமா யாரும் பேச முடியாது. கர்த்தர் பேச விட மாட்டார். ஆமென், கர்த்தர் பேச விட மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இருதயத்துல உண்மையை தாங்கப்பான்னு ஜெபம் பண்ணுங்க. என் வாயத்துல உண்மையை தாங்கப்பான்னு ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஜெபிச்சிரோமா, நல்ல ஜெபம் பண்ணுமா, நல்ல சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுமா. ஆண்டவரே, உண்மையை தாரு ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord, thank you. 3வது காலேப்பு கொடுத்து நம்ம தியானிச்சோம். காலேப்பு வாழ்க்கையில அவன் வேற ஆவி உடையவன். நம்ம ஆவி எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. 6 மாசம் வந்துட்டோம். எது சொல்றது? பலகீனனோ பலவான்னு சொல்லுவானா. ஆனா அவன் பலகீனன் தான். ஆனா என்ன சொல்லுவான்? என்ன சொல்லுவான்? நீங்க என்ன சொல்றீங்க? நம்ம என்ன சொல்றோம்? சொல்லுங்க. இனி நான் பலவான்னு சொல்லுங்க. உங்க பலவீனத்தை பெருசா பேசாதீங்க. உங்க பலகீனத்தை நீங்க பெருசா பேசாதீங்க. போன வாரம் நம்ம தியானிச்சோம். அந்த குஷ்டரோகி, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும்னு கேட்டான் பாருங்க. உடனே ஆண்டவரே, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகி. அல்லேலூயா. உடனே அவன் சுத்தமானான். ஆமென், ஆமென். இந்த வார்த்தையை அப்படியே விசுவாசித்தீங்க. அப்படியே 100% கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க. நான் சுத்தமாவே. தேவையோடு வந்திருக்கிறீங்களா? கர்த்தர் என் தேவையை சந்திப்பான்னு சொல்லுங்க. ஒரு நாள் உங்க வாயில அவிசுவாசம் வார்த்தை வேண்டாம். ஒரு நாள் ஆண்டவரை முறுமுறுக்கிற வார்த்தை வேண்டாம். அடுத்தவங்களுக்கு புறம் கொடுக்கிற வார்த்தை வேண்டாம். கேலி கிண்டல் பரியாசம் வேண்டாம் நமக்கு. ஓ ஹல்லேலூயா. மோசே எங்கு உண்மை உள்ளவன், என் வீட்டுல எங்கு உண்மை உள்ளவன். ஹல்லேலூயா. அவன் காலேப் வேற ஆவி உடையவன். அவன் பார்வையே வித்தியாசமா இருக்கும். நீ கொஞ்ச நேரம் இந்த 7வது மாசத்துல கர்த்தர் இதை செய்வான்னு ஒரு விசுவாச அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு விசுவாச அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் காலேப்பு, என் தாசனாகி காலேப்புன்னு அழைக்கக்கூடிய அளவுல கர்த்தர் நம்மை மாற்றுவாராங்க. ஆமென், ஹல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, வாயை திறந்து அறிக்கை பண்ணுங்க. சூழ்நிலையை பார்க்காதீங்க, மற்றவங்க காலை பார்க்காதீங்க. இவன் காலில் செருப்பே இல்லை, இவன் எப்படி ஷூ போடுவான் கேட்காதீங்க. நீங்க ஆமென் சோதர் நடந்த காரியம் தெரியுமா? எல்லாம் தலைகீழ மாறிச்சு. ஹல்லேலூயா. உங்க காரியம் மாறுதலாய் முடியும். கர்த்தர் காரியத்தை கர்த்தர் மாற்றுவாரு. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? அவர் செய்ய ஆகும், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை இருக்கும்.
ஹalleluya ஹalleluya. நாளது தாவீது குறித்து பார்த்தோம். கட்டளைகளையும் நீதிகளையும் கை கொண்டு நடந்தவர். ஆமென் ஹalleluya. ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளை கை கொண்டு நடக்கிற ஒரு தாவீதாய் காணப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென் ஹalleluya. ஐந்தாவது பார்த்தோம், யோபு பரிசுத்த முகாந்திரம் இல்லாம கஷ்டம் வந்துச்சு, ஆனா அதுல உத்தமத்துல உறுதியாய் நின்னார். ஆமென். இன்னைக்கு சில நேரத்துல முகாந்திரம் இல்லாம சில கஷ்டம் வரும்போது நம்ம நிறைய நேரம் அந்த உத்தமத்துல நிக்க முடியாம போயிடுறோம். இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ண ஆண்டவரே, நான் ஒரு யோபுவை போல நீங்க என்ன சொல்லணும், பையன் தாசனாகி யோபு. ஆமென் ஹalleluya. அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், அவன் தேவனுக்கு பயந்து அவன் பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன் என்று சொல்லக்கூடிய அளவுல உங்க தாசனாகி மாற்றுவீராக. ஹalleluya. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவர் உன் துணையும் கேடகமானவர், அவர் உன் துணையும் கேடகமானவர். புழுதியிலிருந்து தூக்கி எடுத்தான், குப்பையிலிருந்து உயர்த்திடுவான். புழுதியிலிருந்து தூக்கி விடுவான், குப்பையிலிருந்து உயர்த்திடுவான். பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார செய்கிறவர் உனக்கு உண்டு. பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார செய்பவர் நமக்கு உண்டு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவர் உன் துணையும் கேடகமானவர். ரெண்டு கைகளை தட்டி நல்ல ஆவியில நிறைந்து ஓ ரபா ரகதரகதரா. நீ என் தாசன், நீ என் தாசன், நீ தாசன். அவர் என்னை நோக்கி நீ என் தாசன். இஸ்ரவேலே, இஸ்ரவேலே நான் உன்னில் நான் உன்னில் மகிமைப்படுவேன். இந்த மாதம் நான் உன்னில் மகிமைப்படுவேன். ஹalleluya ஹalleluya. அவர் உன் துணையும் கேடகமானவர். நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். எத்தனை பேர் இந்த கால நேரத்துல இந்த மாசம் ஐயா எனக்கு இது கொடுத்த அந்த வாக்குத்தத்தப்படி இந்த மாற்றும்படி நான் அவருடைய தாசனாய் மாறணும், அவருடைய மகனாய் அவருடைய மகளாக என்னை அர்ப்பணிக்கிறேன். ஹalleluya. என் தாசன் என்று அவர் அழைக்கக்கூடிய அளவுல நான் ஜீவிக்க கர்த்தருக்கு கிருபை தர வேண்டும். அவர் என்னில் மகிமைப்பட வேண்டும், அவர் என்னை மகிமைப்படுத்த வேண்டும். ரெண்டு வார்த்தை சொல்லுங்க. அவர் என்னில் மகிமைப்பட வேண்டும். அவர் என்னை சொல்லுங்க சொல்லுங்க. அவர் என்னை என்னில் மகிமைப்படணும், என்னை மகிமைப்படுத்தணும். சொல்லுங்க, மகிமைப்படணும், மகிமைப்படுத்தணும். ஆமென் ஹல்லேலூயா. இந்த ரெண்டு வார்த்தை உங்க வாயில எப்பவும் போட்டு கர்த்தர் என்னை மகிமைப்படுத்தணும், கர்த்தர் என்னை மகிமைப்படணும். ஆமென் ஹல்லேலூயா. அப்படி விரும்புறவங்க உங்க வலதை உயர்த்தி காட்டுங்க. உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்ணை மூடிடுங்க. கர்த்தர் மாட்டோட கரத்தை தகப்பனு கையை உயர்த்தி ஜெபிக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைக்கு ஜெபிக்கிறப்பா. இஸ்ரவேலே நீ கர்த்தரை நம்பு, அவரே உனக்கு துணையும் உனக்கு கேடகமான வசனத்தின்படி ஆண்டவரே இந்த கால் நேரத்தில் கைகளை உயர்த்தி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் இந்த மாதம் முழுவதும் கேடகமாய் ஆமென் ஹல்லேலூயா சமாதானத்தை கர்த்தர் ஆமென் சொத்து உங்கள் ஆவி உங்கள் ஆத்துமா சரீரம் எல்லாவற்றையும் குற்றமற்றதாய் காப்பார். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்று தியானித்தது போல அழைத்த கர்த்தர் உங்க பிள்ளைகள் நடத்துங்கப்பா. 5 விதமான தேவ தாசர்களை நீங்க மகிமைப்படுத்துறீங்க. அதே போல ஆண்டவரே துதிக்கிறோம். அவர்களை மகிமைப்படவும் மகிமைப்படுத்தவும் இந்த மாதங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் செய்யப்படுற கிருபைக்காய் நன்றியப்பா. உங்க நாம இவ்வளவு தொடர்ந்து கர்த்தருடைய பந்திகளை ஆசீர்வதித்தாங்க. இந்த மாதம் ஆண்டவரோடு ஐக்கியப்பட கர்த்தர் கிருபை தரப்படுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே.